ஆண்டவருடைய வருகையை பற்றி, அவரிடத்தில் நாம் சேர்க்கப்படுவதை பற்றி பவுல் தன்னுடைய முதல் நிருபத்தில், தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 4வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 4வது அதிகாரம் 18வது வசனம் வரைக்கும் சொல்லிட்டு, அகெயின் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆரம்பித்து 10வது வசனம் வரைக்கும் அந்த சப்ஜெக்டே டீல் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். இப்போ அப்படி எழுதி அனுப்புனதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டது போல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குது. இந்த 2வது நிருபத்தை பார்க்கும்போது சொல்லப்பட்டதை அல்லது சொல்லப்படாததை அவங்க எப்படியோ எடுத்துக்கொண்ட மாதிரியும், அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அவசியம் மாதிரியும் தேவைப்படுறதுனால தான் இந்த 2வது நிருபமே எழுதப்பட்டது. ஸோ அதில் இந்த 2வது அதிகாரம் குறிப்பாக நாம் பார்க்கிறது ஃபுல்லாக அதுக்கே அவன் டிவோட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த 2வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில், அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியாவது ஒரு வார்த்தையினால், ஒரு ஆவியினாலாவது ஒரு வார்த்தையினாலாவது, எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன ஆயிருக்குது? அங்கே சஞ்சலமும் கலக்கமும் உண்டாயிருக்குது. அன்றியும் சகோதரரே, இந்த சப்ஜெக்டை பற்றி நாங்கள் எழுதின நிருபத்தினாலாவது அல்லது ஏதாவது ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லி அனுப்புனதா, ரிட்டனாக இல்லாமல் ஓரலாக சொன்னதா, நாங்கள் சொன்னதா வந்திருந்தாலும் சரி, அல்லது ஆவியினாலும்னு சொல்கிறான். ஆவினா ஒரு ஆவி தோற்றம் அளித்து ஆவி பேசுச்சுன்னு சொல்லி இல்லை, அந்த அர்த்தம் கொண்டதாக இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாலும், அந்த 3 காரியங்களாக இருந்தாலும், நீங்கள் அப்படி கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக வருதுன்ற ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் உடனே என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க, சஞ்சலப்படாதீங்கன்னு சொல்லுகிறான். இப்போது இந்த சஞ்சலமும் கலக்கமும் நார்மலாக எல்லார் மத்தியிலையும் இருக்குது. நாங்கள் வாலிபர்களாக இருந்தப்போ ஒரு 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அதில் 2 பேர் கர்த்தருடைய வருகையை பற்றி, அதனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், நம்ம எப்போ வரும்ன்ற மாதிரி நாங்கள் 2 பேர் பேசணுமா. 3வது ஆள் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தான். கேட்டுட்டு இருந்துட்டு, டேய் இரு 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 இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் இப்போ உடனே இருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்குது, ரொம்ப பயமுறுத்துறீங்களா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சொன்னான். இப்போது இந்த ஃபீலிங் தான் நிறைய பேருக்கு இருக்குது. வந்துட்டாருன்னு சொல்லும்போது ஐயோ இது இருக்கே அது இருக்கே அப்படிங்கிற சஞ்சலமும் கலக்கமும் ஏற்படுகிறது ஒரு காரியம். ஆனால் ஆக்சுவலாக கர்த்தருடைய வருகை இருக்குதுன்னு சொன்னால் அதில் சஞ்சலமும் கலக்கமும் இருக்கிறத விட சந்தோஷம்தான் இருக்கணும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இப்போ ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறோம், ஹாஸ்டலில் லீவ், எக்ஸாம் முடிஞ்சிச்சு, லீவ் வரப்போகுது. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வரும்போது அப்பா நம்ம பிக்கப் பண்ணிக்குவாருன்னு சொன்னால், அந்த பிள்ளை லீவு எப்போ வரும், இந்த எக்ஸாம் எப்போ முடியும்னு எதிர்பார்த்து வாஞ்சையோட ஆவலோட பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருந்து ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தோம்னா அவருடைய வருகையை நாம் அப்படி எதிர்பார்க்கிறவர்களாக இருப்போம். இதில் சஞ்சலமும் வருத்தமும் இருக்கிறதுக்கு இடமில்லை, அது லாஜிக்காகவே இருக்காது. ஆனாலும் நிறைய பேர் சஞ்சலமும் வருத்தம் அடைகிறாங்க. இந்த சபை சாதாரணமான சபை இல்லை. இவங்க விசுவாசத்திலும் அன்பிலும் எப்படி வளர்கிறாங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறாப்புல, அதிகமாக வளர்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சகோதர ஸ்நேகத்தை குறித்து, அவங்களுடைய அன்பு பாராட்டலை குறித்து, அவங்க விசுவாசத்தை குறித்தெல்லாம் ஏகமாய் புகழுகிறத பார்க்குறோம். அப்படி கர்த்தருக்குள்ளே இருக்கிற சபை சஞ்சலமும் கலக்கமும் அடையுதான். ஸோ நம்ம இதிலேருந்து ஒன்று புரிஞ்சிக்கலாம், பரிசுத்தமாக இருந்த ஆண்டவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்கவங்க கூட சில சமயம் இதை வந்துட்டாருன்னு சொன்னால் சஞ்சலமும் கலக்கமும் அடைவாங்க. தெசலோனிக்கேயரே அந்த மாதிரி சஞ்சலப்பட்டாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ 3வது வசனத்துக்கு வந்தோம்னா,
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இந்த 3வது 4வது வசனம் ரொம்ப அதிகமாய் பேசப்படுகிற தியானிக்கப்படுகிற ஒரு காரியம். மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு சொல்லுகிறான். இந்த சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், கர்த்தருடைய வருகையை பற்றின இந்த சப்ஜெக்ட், இது நிறைய வஞ்சனையும் மோசம் போக்குதலும் நிறைந்திருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதனால் யார் சொன்னாலுமே அவங்க சொல்கிறத கொஞ்சம் நம்புறதுக்கு முன்னால் ரொம்ப செக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஆளாளுக்கு வித்தியாசமான காரியங்களை இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுனால யார் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ இதில் வஞ்சனையும் இதுவும் மோசம் போக்குதலும் இருக்கிறதுனால நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் உபதேசம் பண்ணும்போது கூட கடைசி நாட்களை பற்றி பேசும்போது அவர் கூட எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறோம். மத்தேயு 24:4 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்கிறார். ஸோ பவுலோடைய டீச்சிங்கும் கிரைஸ்டோடைய டீச்சிங்கும் ஆல்மோஸ்ட் இன் டேண்டம் இருக்கிறது. ஒரு 2 பேரும் ஒரே மாதிரி காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ பவுல் இந்த 2 வசனத்தில் அவங்களுக்கு அந்த நாள் வரும்னு சொல்லுகிறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்கள் நடைபெறாமல் அந்த நாள் வராதுன்னு சொல்லுகிறான். வரும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி நைட்டு நாளைக்கு காலையில் இல்லை. சில சம்பவங்கள் நடந்தேற வேண்டியிருக்கு. அவைகள் நடந்தேறாமல் அந்த நாள் வராது என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம்தான் இது அந்த நாள் வரும்னு சொல்லுகிற அந்த விதமும் கர்த்தரும் அதே மாதிரி தான் சொன்னாருங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம மத்தேயு 24வது அதிகாரத்துக்கு போனோம்னா ஆண்டவர் முடிவு காலத்தில் என்ன சம்பவிக்குங்கிறத ஃபுல்லாக அந்த அதிகாரம் ஃபுல்லாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 24வது அதிகாரத்தில் நான் 4வது வசனத்தை வாசித்தேன். இப்போ 6வது வசனத்தில் ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இது நடக்கும், ஆனாலும் முடிவு உடனே வராது. 8வது வசனம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். முடிவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. முடிவுக்கு முன்னால் என்ன நடக்க போகுதோ அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறார். 13வது வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது ப்ரொலாங் ஆக போகுது. அது வரைக்கும் நிலை நிற்கணும். நிலை நிற்கிறது அவசியம். முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறார். அடுத்த வசனம் 14வது வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஸோ முடிவு வரும். எப்போது வரும்? இது நிறைவேறும் போது அது வரும். இது நிறைவேறாமல் அது வராது. பவுலும் அதே ஸ்டைலு ஹேண்டில் பண்ணுறதை பார்க்குறோம். 2 காரியம் சொல்லுகிறான். இந்த 2 காரியம் நடைபெறாமல் அது வராதுன்னு சொல்லுகிறான். என்ன 2 காரியம் நிறைவேறணும்னு சொல்லுகிறான்? ஒன்று, விசுவாச துரோகம், அது முந்தி நேரிடும், அதுதான் ஃபஸ்ட்டு வரும். செகண்டு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனுடைய வருகை இருக்கும். இந்த சென்டென்ஸை வாசிக்கும்போது இது ரொம்ப எளிமையாய் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். ஆனால் இதை குறித்த சர்ச்சை, இதை குறித்த குழப்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. விசுவாச துரோகம்னா என்ன? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்னா அது யாரு? விசுவாச துரோகம் எப்போ நேரிட போகுது? இந்த பாவ மனுஷன் எப்போ வெளிப்பட போகிறான்? ஸோ இந்த கேள்விகள் அதுக்கு பதிலே, அதாவது எல்லையே கிடையாது. அத்தனை விதமான காரியங்கள் இருக்கு. இப்போ இதில் இந்த இன்டர்பிரேட் பண்ணுறதுல இதை ஓகே, விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அதுக்கு அடுத்து வெளிப்படணும், அப்புறம் தான் கர்த்தருடைய வருகை இருக்கும். இது இந்த சீக்வன்ஸ் புரிஞ்சிருச்சு. ஆனால்
எது விசுவாச துரோகம், எப்போ பாவ மனுஷன் வெளிப்படுவான், இது ரெண்டும் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டை சால்வ் பண்ணுறதுக்கு பவுல் சொன்ன அன்னையிலிருந்தே அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ பல விதமான இது வியாக்கியானங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு சில நான் சொல்லணும்னு சொன்னால், இப்போ பவுல் இதை எழுதும்போது கிபி 51. இந்த கிபி 51லிருந்து ஒரு 13 வருஷம் தள்ளி மாபெரும் உபத்திரவம் கட்டவிழ்க்கப்பட்டது சபை மேலே. நீரோ மன்னன் ரோம் பட்டணம் எரிகிறதற்கு, ரோம் நகரம் எரிகிறதற்கு கிறிஸ்தவர்கள் தான் முக்கியமான காரணம்னு சொல்லி அவங்க மேலே பழி சுமத்தி கிறிஸ்தவர்களை வேட்டையாடி கொலை பண்ணான். அதுக்கு முன்னாடி யூதர்கள் செஞ்சாங்க. அது மாப் வயலன்ஸ், அங்கங்கே கூட்டமாக அப்பப்போ வர்றது. ஆனால் நீரோ மன்னன் இறக்கி விடுறது எப்படி? அரசாங்கத்தினுடைய ஃபுல் அதிகாரம் மொத்தத்தையுமே அதில் பயன்படுத்தலாம், யாருமே எதிர்த்து பேச முடியாது. அந்த உபத்திரவத்தில் தான் பவுல் கொல்லப்படுகிறான், பேதுரு கொல்லப்படுகிறான், எல்லா மேஜர் லீடர்ஸும் கொல்லப்படுறாங்க, சபை துன்புறுத்தப்படுது. இந்த துன்புறுத்தல் ஏற்படும் போது விசுவாசத்தில் நின்று இப்படி இரத்த சாட்சியாய் மரித்தவங்களும் உண்டு, விசுவாசத்தை விட்டு விலகி பயந்து போய் பின்மாற்றத்துக்குள்ளே போனவங்களும் உண்டு. ஸோ இப்படி பெரிய அளவில் உபத்திரவம் வரும்போது பெரிய அளவில் பின்மாற்றமும் நடக்க தான் செய்யும். அதுதான் விசுவாச துரோகம். இதோ நடந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அதை விசுவாச துரோகமாக முதல்ல பேசினாங்க. அது முடிஞ்சு இப்போ இது 64 முடிஞ்சு கிபி 70 வரும்போது யூதர்கள் ரோமர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. அந்த கலகத்தை ஒடுக்கிறதுக்காக சேனை அனுப்பப்பட்டு எருசலேம் நகரமே அழிக்கப்பட்டுச்சு ஃபுல்லாக. யூதர்கள் பல ஆயிரம் பேர் சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டாங்க. அவங்கள நசுக்கி புளியணும்னு அதுக்காக செய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியம். கிபி 70 முக்கியமான ஒரு டேட்டு, எருசலேம் நகரம் அழிக்கப்பட்ட நாள். ஸோ எருசலேம் நகரம் அழிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் உபத்திரவப்படல, மொத்த யூதர்களும் சேர்ந்து உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. இப்போ இந்த உபத்திரவம் வந்தப்பையும் நிறைய பேர் பின்மாற்றத்துக்குள்ளே போனாங்க, விசுவாசத்தை விட்டு விலகுனாங்க, மறுதளித்தாங்க. இதோ விசுவாச துரோகம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் இன்ஸ்டன்ஸு மறுபடியும் சொல்லப்பட்டது. இப்போ இதை தாண்டி ஒரு 300, 400, ஒரு 500 வருஷம் தள்ளி வந்தோம்னு சொன்னால், இஸ்லாமியம் என்கிற ஒரு புது மதம் தோற்றுவிக்கப்படுது. அது வேகமாக பரவுது, கிறிஸ்தவர்களெல்லாம் அவங்க கொலை பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிறிஸ்தவ பகுதிகளாக இருந்ததெல்லாம் அப்படியே இஸ்லாம பகுதிகளாக குயிக்காக வேகமாக மாறி வருது. மனமாற்றத்தினால இல்லை, கத்தினும் யுத்தத்துக்கும் பயந்து இவங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விசுவாச துரோகம் நடந்துருச்சு. இந்த கேட்டின் மகன் இவன் தான். யார்? அந்த இஸ்லாமியத்தை தோற்றுவித்த அந்த முகமது தான் கேட்டின் மகன்னு சொல்லி ஒரு பீரியட் வரைக்கும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் சபை ரொம்ப மோசமான நிலைமைக்குள்ளே போய் நிறைய கரப்ஷன்லாம் ஆகி இது ரொம்ப தேராதுங்கிற லெவலுக்கு வந்து ஒரு 15வது 16வது நூற்றாண்டு வரும்போது சபைக்குள்ளேருந்து என்ன எழும்புது? சீர்திருத்தம் எழும்புது. சபை இப்படி இருக்கக்கூடாது, வேதம் இப்படி தான் சொல்லுது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சீர்திருத்தவாதிகள் எழும்பி சபையை சீர்திருத்தத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படி சீர்திருத்தம் நடக்கிற அந்த காலத்தில் விசுவாச துரோகத்துக்கு யாருக்காக இப்போ அடையாளம் காமிக்கிறாங்க? ரோம கத்தோலிக்க மதத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பைபிளே விட்டுட்டாங்க, இவனுங்க ஃபுல்லாக வேறு ஸ்டைலில் போகிறாங்க, அவங்க சொல்கிறது எதுவுமே பைபிளில் இல்லைன்னு சொல்லி அதை விசுவாச துரோகம்னு சொல்லி அதுக்கு யார் தலைவராக உட்காந்துருக்கிறது? அவர் தான் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த எண்ணம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் கூட விசுவாச துரோகத்துக்கு ரோமன் கேத்தலிசிசம் சொல்லுவாங்க.
கேட்டின் மகன் இன்றைக்கி இருக்கிற போப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இல்லாமல் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட நெப்போலியன் போனபார்ட் இருக்கான்ல, நெப்போலியனை இவன் தான் கேட்டின் மகன்னு சொல்லி சொன்ன நாட்களும் உண்டு. இன்னும் அதை விட சமீபமாக இப்போ நம்ம நாட்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொனால்ட் ரீகன்னு சொல்லி ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார். அவருக்கு 3 பேர் ஆக்சுவலாக, ரொனால்டு, வில்சன், ரீகன். ரொனால்டு 6 நம்பர், வில்சன் 6 நம்பர், ரீகன் 6 நம்பர். ஸோ 6 6 6 இந்த ஆள் தான் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன்னு சொல்லி அப்படியும் சொல்லப்பட்டது. ஸோ இப்போ நம்ம இந்த 2000 வருஷம் திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பவுல் அந்த வார்த்தையை சொன்ன அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் விசுவாச துரோகம் விசுவாச துரோகம் விசுவாச துரோகம்னு நிறையா காரியங்கள் சொல்லப்பட்டது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் இவன் தான் நிறைய பேர் காமிக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம 21ஆவது நூற்றாண்டில் உட்காந்துருக்கிறோம். இன்னும் கிறிஸ்து வரல. இன்னும் கிறிஸ்து வராததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ உட்காந்து எது விசுவாச துரோகம், யார் அந்த கேட்டின் மகன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது இன்னும் அதுக்கு விடை கிடைக்கல. இப்போ இந்த விசுவாச துரோகம் அப்படிங்கிற காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது புதுசு கிடையாது. ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷரில் ஒருத்தன் யாராக இருந்தானா கேட்டின் மகன் ஆண்டவரே சொல்கிறார். அவனுக்கு பேர் அதான் கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் எங்கே இருக்குது? ஓகே, அது பின்னாடி இருக்கு. யோவான் 17ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில், யோவான் 17:12 கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த விசுவாச துரோகம் பவுலின் நாட்கள்லேயே நடக்கிறதே பவுலே சொல்கிறான். இப்போ நான் இப்படி போகிறேன், நான் போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்ன வரப்போகுது? ஓநாய்கள் வரப்போகுதுன்னு சொல்லி பவுல் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 29, 30. அப்போஸ்தலர் 20, 29, 30. நான் போன பின்பு மந்தையை தப்பு விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி என்னத்தை போதிப்பாங்களாம்? மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அங்கேயே. இந்த விசுவாச துரோகம்ங்கிறது என்னவோ புதுசாக ஒன்று தோன்றணும்னு இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்யும்போதே அங்கேயே ஸ்டார்ட் ஆச்சு. பவுல் ஊழியம் செய்யும்போது அவன் காலத்துலேயே அதை நேரடியாக பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஸோ அன்னைக்கு ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் எழும்புனது இல்லை. இன்னைக்கு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில, கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒன்றுன்னு சொல்கிற ஊழியக்காரரே இருக்கிறாங்க. ஊழியமே செய்கிறாங்க, சபை நடத்துவாங்க, கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒன்றுன்னு சொல்லி ஊழியம் செய்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா இந்த வேதமும் இந்த வேதாகமும் அந்த வேதமும் ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு முயற்சி செய்கிற ஊழியங்களும் உண்டு. ஸோ இந்த விசுவாச துரோகம்னு சொல்லி பவுல் சொல்லும்போது ஏதோ ஒன்று இனிமேல் வரப்போகிறதா ஒரு பெரிய காரியமாக சொல்கிறான். கிறிஸ்துவின் வருகை வர்றதுக்கு முன்னால் இது முந்தி நேரிடும்னு சொல்கிறான். இது நடக்காமல் அது நடக்காதுன்னு சொல்கிறான். அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்படி தான் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நம்மளால் இன்னும் கற்பனை பண்ண முடியல. நம்ம நிறையா காரியத்தை சொல்லிக்கிட்டே வந்திருக்கோம். ஆனால் கிறிஸ்துவின் வருகை இன்னும் வரல. அதனால் அது இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகுது. அப்படின்னா இந்த விசுவாச துரோகம் என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேட்டின் மனுஷனாகிய பாவ மனுஷன்னு சொல்லுகிறதும் இப்போ நம்ம யூதாஸ் காரியத்தை ஆண்டவரே சொல்கிறாரு, இவன் கேட்டின் மகன்னு சொல்லி. அதனால் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் ஒரு இண்டிவிஜுவல் எழும்ப போகிறான்னு சொன்னால் அவன் வந்த அப்புறம்தான் வருகை வரும்னு சொல்லும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், எப்படி அவன் கேட்டின் எவ்வளோ தூரத்துக்கு பாவ மனுஷன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 24வது வசனம், 7வது அதிகாரம் 25வது வசனம், மறுபடியும் 11வது அதிகாரம் 36வது வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனை பற்றி குறிப்பிடும்போது அவனை ஒரு ராஜா என்று சொல்லி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த இண்டிவிஜுவல், இந்த கேட்டின் மகன் அப்படிங்கிற இந்த இண்டிவிஜுவல் ஒரு தனி நபர் இல்லைங்க. இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தொடர்ச்சியாக நடக்க போகிற ஒரு காரியம். அதனால் அந்த இண்டிவிஜுவல் மட்டும்னு சொல்ல முடியாது. அந்த இண்டிவிஜுவலை தொடர்ந்து அடுத்தடுத்த ஆள் அதே மைண்ட் செட்டில் உள்ள அதே மாதிரி செயல்படுறவங்களா எழும்புவாங்க, அல்லது ஒரு இயக்கம் எழும்போம். அந்த இயக்கம் அப்படி செயல்படும். அந்த இயக்கத்துக்கு தான் நம்ம அந்த பேர் சொல்லணும். தனி நபரை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சிலர் சொல்கிறது உண்டு. அதனால தான் போப்பாண்டவரை சொல்கிறாங்க, எந்த போப்பு வந்தாலும் அவர் தான் கேட்டுருவாங்க. அது எத்தனை போப் மாறினாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற போப்போ அந்த லிஸ்ட்டை சேர்ந்தவர் தான் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு இண்டிவிஜுவல் தனி நபர்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கும்போது நம்ம அதை கொண்டு போய் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கோ அல்லது ஒரு இயக்கத்துக்கோ கொண்டு போகிறதுங்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஓவராக நம்ம இது பண்ண மாதிரியே இருக்கும். என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன பேர், அது ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு அதுக்கு போகாமல் பைபிள் என்ன சொல்லுதோ அதிலே நிற்கிறது நமக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் இந்த கேட்டின் மகன் நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்ற வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். நான் என்ன சொல்லவே இல்லை, அந்தி கிறிஸ்துன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாருமே என்ன வார்த்தை தான் சொல்கிறாங்க, அந்தி கிறிஸ்துன்னு தான் சொல்கிறாங்க. பவுல் இங்கே அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தை யூஸ் பண்ணலைங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்குவோம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று தான் சொல்கிறான் ஒழிய அந்த நபரை அந்தி கிறிஸ்து என்று சொல்லி பவுல் அடையாளப்படுத்தலை. ஆனால் இன்றைக்கி பொதுவாக அது ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, அந்த நபர் யார், அவன்தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அதை எப்படி தான் அது அப்படி பதிஞ்சு போச்சோ தெரியல. இன்றைக்கி வரைக்கும் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் சொன்னோன்னா அவ்வளோ பெரிய டெர்மினாலஜி எல்லாம் உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. டக்குன்னு எல்லாரும் அதை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து பற்றி சில வசனங்கள் இருக்குது. 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். சொன்னது எப்போ? முதல் நூற்றாண்டில், நமக்கு 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னால். ஸோ 20 நூற்றாண்டுகள் கழித்து 21வது நூற்றாண்டில் அமர்ந்திருக்கிற நமக்கு அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. அதனால் இது கடைசி காலமாக இருக்குன்னு யோவான் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் அவன் குறிப்பிடலை, அநேகம்னு சொல்லுகிறான், பன்மையில் பேசுகிறான். 22வது அதிகாரம் அதிலேயே 22வது வசனம், நம்ம 18வது வசனம் வாசம், 22வது வசனம், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இப்போ பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் யாருன்னு வேதம் சொல்லுது? அவங்க எல்லாரும் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுது. அப்புறம் 4வது அதிகாரம் 3வது வசனம், அதே 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லிட்டான், ஒரு தனி நபர்னு சொல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லிடுறான். 2வது நிருபம், யோவான் எழுதின 2வது நிருபத்தில் 7வது வசனம், 2 யோவான் 7, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே
தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஸோ இந்த பேர் இந்த இடத்துல தான் இவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அத்தனையிலுமே அது பன்மையில் தான் பேசுது, ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவலை பற்றி பேசலை. பவுல் அங்கே சொல்லும்போதும் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லலை. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கொண்டு போனோம்னா அங்கேயும் இந்த குறிப்பிட்ட நபரை பற்றி பேசும்போது அந்தி கிறிஸ்துன்ற பேர் பயன்படுத்தப்படாது. அதனால் நாம் அதை அப்படி பயன்படுத்துறது அவ்வளோ சரியாக இருக்கும்னு நான் நினைக்கல. பைபிள் சொல்கிறதையே நம்ம சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருப்போம். நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்புறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னு சொன்னாக்க நம்ம நம்புறது வேறு, பைபிளில் இருக்கிறது வேறுன்ற மாதிரி ஒரு பிக்சர் க்ரியேட் ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. பைபிளில் அந்த பேர் இல்லை, அவ்வளோதான். இப்போ நம்ம 2 தெசலோனிக்கருக்கு வருவோம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லியிருக்கு. அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இப்போ இது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் என்னவா செயல்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் கிளியராக பார்க்கணும்னு சொன்னால் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 24-25 வசனங்களில் அந்த அந்தி கிறிஸ்து எப்படி செயல்படுவான்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. 24வது வசனம் தானியேல் 7:24-25. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பாருகிறோம். ஸோ இங்கே பவுல் சொல்கிற இந்த வார்த்தைகள் எங்கேருந்து வருது? அப்போது தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி பவுல் பேசுகிறதை பாருகிறோம். தானியேல் தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் மத்தேயு 24:15 மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் யாரை ரெஃபர் பண்ணுறாரு? அவரும் தானியேல் தீர்க்கதரிசியை ரெஃபர் பண்ணுறார். பவுலும் தானியேல் தீர்க்கதரிசியை ரெஃபர் பண்ணுறான். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் மாதிரின்னு நினைக்கிறேன். அதனால் இவ்வளவு டீட்டெயில்ஸு கடைசி காலம் பற்றி தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். இதை கர்த்தரும் உறுதி செய்கிறார், பவுலும் உறுதி செய்கிறான். இப்போ இந்த காரியம்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பவுல் இந்த நிருபத்தை எழுதுனான்னு நம்ம நினைக்கும்போது ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு நிலவுச்சு. அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சிக்க முடியும். என்ன மனநிலையில் அதை எழுதுனாங்க, என்ன மனநிலையில் அதை படிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நெபுகாத் நேச்சார் என்கிற ராஜா ஒரு கனவு காண்றான், ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்தில் அவன் ஒரு பெரிய சிலையை பார்க்குறான். அதனுடைய மேல் பாகம் பசும் பொன்னாக இருக்குது, அதனுடைய மார்பு பகுதி வெள்ளியாக இருக்குது, அதனுடைய வயிறும் அதனுடைய தொடைகளும் வெண்கலமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது இரும்பாக மாறுது. அதுக்கப்புறம் இரும்பும் களிமண்ணும் கலந்துதான் நிற்கிது. இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி வியாக்கியானம் கொடுக்கும்போது தானியேல் இதெல்லாம் தனித்தனி ராஜ்யங்கள் என்று சொல்கிறான். பசும் பொன் கல்தேயருடைய ராஜ்யம், அதுதான் பாபிலோனியர்கள் என்ற நெபுகாத் நேச்சாருடைய இனம்
நடத்திக்கிட்டு இருக்க ராஜ்யம். அது அப்போது அவங்க தான் வந்து பெரிய மேஜர் பவராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்து யார் எழும்ப போகிறாங்க? இவங்களை வீழ்த்திட்டு மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் எழும்ப போகுது. மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட்டு கிரேக்கர்கள் எழும்ப போகிறாங்க. கிரேக்கர்களை வீழ்த்திட்டு ரோமர்கள் எழும்ப போகிறாங்க. ஸோ 4 ராஜ்யங்கள். ஒன்று கல்தேயர், அடுத்தது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம். இந்த 4 சாம்ராஜ்யங்களுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது தான் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய கடைப்பகுதி. என்ன நடக்கும்? கையினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலேருந்து உருண்டு வந்து இது எல்லாத்தையும் இடித்து ஒரு தூளாக பறக்க பண்ணிவிட்டு, இல்லாமல் போக பண்ணிவிட்டு, அது மொத்த உலகத்தையும் நிரப்பி நிற்குங்கிறது. இப்போது பவுலும் அந்த நாட்களில் இருந்தவங்களும் எந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாங்க? ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இந்த ரோம சாம்ராஜ்யம் அந்த வரிசையில் கடைசி. இதுக்கு அடுத்து என்ன தான் வரப்போகுது? இப்போ அந்த கல் வந்து நிரப்ப போகுது. இந்த ரோம சாம்ராஜ்யம் அழிய போகுது. இந்த காரியம் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டதுனால மெசியாவின் வருகை வரணும்னா எப்போ வரணும்? இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அழிவில் அவர் வரணும், அல்லது அவருடைய வருகை தான் அதை அழிக்கணும். இப்போ ஏற்கனவே மெசியாக்காக காத்திருக்கிற இந்த யூத ஜனங்க, மெசியா என்று ஒரு வருவார், யூதர்களின் ராஜான்னு சொல்லி வரப்போகிறாருன்னு சொன்னால், இந்த ரோமர்களுடைய பிடியில் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரோம பேரரசுக்கு இவர் தான் முடிவு கட்ட போகிறாருன்னும்போ அவங்க எதிர்பார்ப்பின் அளவு எவ்வளோ தூரம் இருக்கணும்னு யோசித்துங்க. அப்போது அவங்களுடைய மைண்டு பூரா எதில் இருக்குது? ஒரு மெசியான்ற எங்களுடைய ராஜா வரப்போகிறார், இந்த ரோமர சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்டு பூமி எங்கும் அவருடைய சாம்ராஜ்யம் அமைய போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு அளவில்லாமல் இருந்தது இல்லையா? இப்போ இந்த எதிர்பார்ப்பு வந்து பக்தி உள்ள விசுவாசம் உள்ளவர்கள் மத்தியில் மட்டும் கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சமகாலத்தில் இருந்த சரித்திர ஆசிரியனாகிய ஜோசிஃபியஸ் கூட அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்ததாகவும், அவன் தன்னுடைய புஸ்தகத்தில் இந்த ரோமர்களை அழிச்சிட்டு மெசியா என்கிறவர் வரப்போகிறார், அழிக்கிறதுக்காக வரப்போகிறாருன்னு சொன்னால் அது தேச துரோக குற்றமாயிடும், அப்புறமா பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அடிச்சிடுவானுங்க. அது வாய் திறந்து சொல்ல முடியாது. அது வாய் திறந்து சொல்லாமல் அதை அவன் ஒரு ஜாடையாக தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ செக்குலர் பீப்புள் மத்தியிலையும் சரி, ரிலீஜியஸ் பீப்புள் மத்தியிலையும் சரி, இந்த நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் இந்த நிருபம் எழுதப்படுது. பவுல் அந்த சூழ்நிலையில தான் எழுதுகிறான். ஸோ நம்ம அதை மைண்டில் வச்சுக்குவோம். இப்போது இதை சொல்லும்போது இதோ சீக்கிரம் வருதுன்னு சொன்னாலும் சரி, இவைகள் முடிஞ்ச அப்புறம் அது வந்துடும்னு சொன்னாலும் சரி, இவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் காரியங்கள் சொல்லப்படுது. இப்போ நம்ம தெசலோனிக்கேருக்கு போனோம்னா 2 தெசலோனிக்கேர் 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில், நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறேன். என்ன சொன்னாங்கிறத இங்கே எழுதலை இல்லையா? இப்போ ஜோசிஃபியஸ் சொன்ன மாதிரி இதை எழுதுனாக்கா அது தேச துரோக குற்றமாக மாறிடும், ரிட்டன் டாக்குமெண்ட்டாக மாறிடும். ஆனால் தனியாக பர்சனலாக பேசும்போது இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வருது, நம்முடைய ஆண்டவர் தான் அதுக்கு முடிவு கொண்டு வராருன்னு அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். இதோ சீக்கிரமாக வரேன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதனால் வரப்போகிறாருன்னு சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். அதை ரிட்டனில் கொடுக்கல, நிருபமாக எழுதும்போது அதை சொல்லலை. ஆனால் சொல்கிறான், நான் உங்ககிட்ட இருக்கும்போது சொன்னேனே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன? இதை அங்கே சொல்லும்போது அவங்களுக்கு வேணால் ஞாபகம் இருக்கும், என்ன சொன்னான்னே நமக்கு தெரியல, இப்போ என்னத்தை பற்றி பேசுகிறான்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஏதோ ஒன்று ரெஃபர் பண்ணி அன்றைக்கி சொன்னேன்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கேட்டவங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறதெல்லாம் புதிராக இருக்கும். அதனால தான் நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது.
அவன் வந்து இது வரும் அது வரும்னு சொல்லும்போது நமக்கு விளங்க மாட்டேங்குது. அவங்களுக்கு அது தெரியும், ஏற்கனவே அது போதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஞாபகம் இல்லையான்னு கேட்குறான். இப்போ இதில் இந்த என்ன சொல்கிறது, கடைசி நாட்களில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு விதமான போதனை. அது வந்து அந்த அந்த கடைசி நாட்களில் இது வரும் இது வரும் இது வரும் இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, அதனுடைய வேத வசனங்களை நம்ம சொல்கிறோம், அது ஒரு போதனை. அது இல்லாமல் கடைசியில் உலகம் அழிய போகுது, அந்த அழிவு இப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறது இன்னொரு காரியம். இது சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி கால உபதேசத்தையும் அல்லது அந்த அழிவுக்கான உபதேசத்தையும் ஒரு செப்ரேட்டான ஒரு பிரான்ச் ஆஃப் டீச்சிங்காக எடுத்துக்கக்கூடாது. அவங்கெல்லாம் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்க எப்போ பேசினாலும் அதை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரான்ச் ஆஃப் டீச்சிங்காக எடுத்துக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சொல்ல நீங்கள்லாம் இந்த இடத்துல வாங்கன்னு சொன்னவர், மனம் திரும்புங்கள் அதை தான் சொல்கிறார். அவர் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு, அதனாலே மனம் திரும்புங்க. யோவான் ஸ்நானன் வரும்போது காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அப்படி தான் சொல்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அப்போஸ்தலர் எழுந்து போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ பவுலினுடைய நிருபங்கள் பார்த்துட்ருக்கோம். பவுலினுடைய நிருபத்திலையும் அதை பற்றி தான் பேசுகிறோம். நம்ம ஏற்கனவே யாக்கோபின் நிருபம் பார்த்தோம், யாக்கோபின் நிருபத்திலையும் அது வரதை பார்க்க முடியும். பேதுருவின் நிருபத்தை பார்த்தா பேதுருவின் நிருபத்திலையும் அது பற்றி பேசுனதை நம்ம பார்க்க முடியும். நம்ம யூதாவின் நிருபத்தை எடுத்தாலும் யூதாவின் நிருபத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் கடைசி நாளில் நடக்க போகிறத பற்றியும் பேசுகிறாங்க. ஆக மொத்தம் சத்தியம் என்று சொல்லி நம்ம அறிவிக்க போனோம்னாலே, வாயை திறந்து சுவிசேஷத்தை சொன்னோம்னாலே எதை சொல்லாமல் இருக்கவே முடியாது. கடைசி கால சம்பவங்களையும் கடைசியாக உலகம் அழிய போகிறத பற்றியும் சொல்லாமல் சத்தியமே கிடையாது. அதை மறைச்சிட்டு இம்மையை மட்டும் பேசணும்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ஒரு தவறாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதோட சேர்ந்தது தான் அந்த அவுட்லுக்கே, அந்த பார்வையே. இல்லைன்னா அது சத்தியமான காரியமாக இருக்க முடியாது. இப்போ இதில் செய்யக்கூடாதது என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியலல்ல, தெரியாத காரியத்தெல்லாம் கெஸ் பண்ணக்கூடாது. இதுதான் அப்படின்னு சொல்லி இத்தனை நம்ம விதவிதமாக பார்த்தோம் பார்த்தீங்களா. அவ்வளோ போய் என்னது கெஸ்ஸிங் தான். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு யூகம். ஓகே, இதுதான் விசுவாச துரோகம், இவன் தான் கேட்டின் மகன், இதுதான் விசுவாச துரோகம், இதுதான் கேட்டின் மகன்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட்ஸு அது மாறும்ல, அதன் அடிப்படையில் வேதத்தை திரிச்சு கொண்டு போகக்கூடாது. இப்போ ரொனால்ட் ரீகனை வந்து 666 சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அடிப்படையில் இவனுக்கு அவனை பிடிக்கல, அவனுக்கு பேர் 3-6 வர மாதிரி இருக்குது, வேதத்தில் 666 இருக்குது. அநேகமாக இந்த ஆள் தான், ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அவன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறான், அவன் நினைக்கிறது தான் எல்லா பக்கமும் செய்கிறான். இப்படியே அவனுடைய பவர் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் இவன் தான் அந்த அந்தி கிறிஸ்து. இப்படியே சொல்லிக்கிட்டே வருது. இந்த யூகமும் இருக்கக்கூடாது, இந்த அரசியலின் அடிப்படையில் ஒரு தீர்க்கமாக இது தாங்கன்னு பேசிடக்கூடாது. ஐரோப்பிய யூனியன் ஸ்டார்ட் பண்ண புதுசில் 10 நாடுகள் அதில் சேர்ந்துச்சு. உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் பைபிளை திறந்துட்டாங்க. ஐரோப்பிய ஐக்கியம், அந்த யூரோப்பியன் யூனியன் சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. பாருங்க, மிருகத்துக்கு எத்தனை தலை இருக்குது, எத்தனை கொம்பு இருந்தது? 10 கொம்பு இருந்தது. அந்த 10 கொம்பு தான் இந்த 10 ராஜாக்கள் இதோ கூட்டிட்டாங்க பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ கேட்கும்போது எனக்கு கூட புல் அரிச்சது. ஏடா, பைபிளில் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு, எவ்வளவு கரெக்டாக இருக்குது பாரு, இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வரும்னு யாருமே கெஸ் பண்ணவே இல்லையேன்னு சொல்லி. இன்றைக்கி யூரோப்பியன் யூனியனில் எத்தனை தேசங்கள் இருக்குது? 27 தேசங்கள். இப்போ என்ன சொல்லலாம்? அன்றைக்கி மேடையில் மைக்கு பிடிச்சி முழங்கினாங்கல்ல, எல்லாரும் அதை கேட்டு ஆமாம் ஆமான்னு நம்பினாங்கல்ல. இப்போ என்னாச்சு? பொய்த்து போகுது பார்த்தீங்களா. அப்படி பொய்த்து போகக்கூடாதுன்னா நம்ம இந்த 2 தப்பு பண்ணக்கூடாது. ஒன்று கெஸ் பண்ணக்கூடாது, இன்னொன்று தீர்க்கமாக
அரசியல் சூழ்நிலைகளின் அடிப்படையில் இந்த மாற்றம் வந்துருச்சு, இதுதான் அதுதான் சொல்லி ஜம்ப் பண்ணிக்கிட்டு போகக்கூடாது. அப்புறம் நம்ம பஃபூன் மாதிரி இருப்போம், எல்லா பக்கமும் குதிச்சுக்கிட்டு இருப்போம், நம்மளை பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சத்தியம்தான். நமக்கு சில காரியங்கள் தெளிவாக தெரியப்படும், சில காரியங்கள் தெரியாத காரியங்களை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒழிய ஒரு கெஸ் ஒர்க்கில் இறங்கி இதுதான் அதுதான்னு சொல்லி ஜம்ப் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு காரியங்கள் செய்யாமல் இதை நம்ம படிச்சுட்டு போகிற வரைக்கும் ஓரளவுக்கு சரியாக போயிடும். இப்போ தொடர்ந்து வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2:6-7 அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னது என்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இந்த 2 வசனமும் ரொம்ப 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 ஃபேமஸான வசனங்கள், அதிகமாக எல்லாருடைய ஆர்வத்தை தூண்டுற வசனங்கள். அது யார்? அது தடை செய்கிறவன். அது என்னது? அது தடை செய்கிறது. அவன் காலத்தில் தோன்றதுன்னா அது எப்படி? ஸோ இது எல்லாருக்கும் அந்த அக்கிரமத்தின் ரகசியம்னா என்ன புக்கே எழுதலாம். அந்த டைட்டிலே சூப்பராக இருக்கும். அக்கிரமத்தின் ரகசியம்னு போட்டாங்க, ஷெல்ஃபில் நிற்காது அந்த புக்கு, எல்லாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அக்கிரமத்தின் ரகசியம்னா தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எல்லாரும் போய் வாங்கிக்குவாங்க. ஸோ இது அப்படி ரொம்ப பாப்புலரான 2 வசனங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். அறிந்திருக்கிறீர்களேன்னு ஒரு வார்த்தை வருது 6வது வசனத்தினுடைய கடைசியில். தடை செய்கிறது இன்னது என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நம்மளுக்கு யாருக்கும் தெரியல, ஆனால் தெசலோனிக்கேயருக்கு தெரியும்னு சொல்கிறான் பவுல். அறிந்திருக்கிறீர்களே, அவங்களுக்கு எப்படி தெரியும்? இவர் தான் சொல்லியிருக்கிறார், இவர் போதிச்சிருக்கிறார், அங்கே இருக்கும்போது அதை பற்றி போதிச்சிருக்கிறாரு. அதனால மேற்கோள் காட்டுறார். நான் சொன்னேனே நினைவில்லையான்னு கேட்டான்ல, இப்போ என்ன சொல்கிறான்? அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னான். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு சொல்லப்படலை, அதனால் நமக்கு தெரியல. ஓகே, இப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 2வது, தன் காலத்தில் அவன் வெளிப்படாதபடிக்கு தடை செய்யப்படுது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு, அப்புறம் தொடர்ந்து பின்னாடி இப்பொழுது அவனை தடை செய்கிறது. 7வது வசனத்தினுடைய பின்பகுதி, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்போ ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணுது, அந்த ஸ்டாப் பண்ணுறதை எடுக்கிற வரைக்கும் அவனால் வெளியே வர முடியாது. இதுதான் அங்கே சொல்லப்படுது. இப்போ இந்த வேர்ட்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு முன்னால் செய்யாதபடிக்கு, கிரியை செயல்படாதபடிக்கு என்ன செய்யப்படுது? ஃபோர்ஸ்ஃபுல்லாக தடை செய்யப்படுது. அந்த தடை செய்யப்படுகிறது நீக்கப்படும் போது அவன் செயல்பட ஆரம்பிப்பான். அவ்வளோதான் மேட்டர். இப்போ இதில் அந்த காலம் வர வரைக்கும் இப்பொழுது என்ன நடந்துக்கிட்டு இருக்குதா? அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அந்த காலம் வரும்போது அந்த தடை நீக்கப்படும், அப்பொழுது அவன் கிரியை செய்வான். ஆனால் அந்த காலம் வரும் மட்டும் என்ன செய்கிறான்? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அக்கிரமத்தின் ரகசியம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஓகே, இந்த தடை செய்கிறதுன்னு சொல்லி முந்தின வசனத்தில் இருந்துட்டு 6வது வசனத்தில் இருந்துட்டு 7வது வசனத்தில் தடை செய்கிறவன்னு சொல்லியிருக்கேன். 6வது வசனத்தில் தடை செய்கிறதுன்னு சொன்னால் அது என்ன திணையில் வருது? அக்ரிணையில் வருது. உயிர் இல்லாத பொருட்களை பற்றி பேசும்போது தான் நம்ம செய்கிறதுன்றதை பற்றி பேசுவோம். ஆனால் 7வது வசனத்தில் அது உயர்த்திணையில் வருது, ஆண் பாலில் வருது. தடை செய்கிறவன் என்று சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மாறுது. இப்போ இந்த
இந்த தடை செய்கிறதை சிலர் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறது உண்டு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிறதுனால தான் அவனால் கிரியை செய்ய முடியாமல் இருக்கு. ஒரு நாள் வரும், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை விலக்கிக் கொள்வார், அப்பொழுது அவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை வேதத்தில் எங்கேயுமே அவன் இவன் ஒருமையில் பார்க்கவே முடியாது. இப்போ தடை செய்கிறவன் என்று சொல்லி அது ஒருமையில் வர்றதுனால இது பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், இந்த அக்கிரமக்காரன் கிரியை செய்யும்போது கூட சிலர் விசுவாசத்தில் நிற்பாங்க. நீதிக்காக, நியாய தீர்ப்புக்காக, பாவத்தை குறித்து ஒரு எதிர்ப்போட விசுவாசத்தில் நிற்கணும்னு சொல்லி சிலர் இரத்த சாட்சியாய் மரிப்பாங்க. அவங்கள கர்த்தர் கடைசியாக அவங்கள தான் ஃபஸ்ட்டு கொண்டு போவார்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ பரிசுத்தாவின் ஒத்தாசை இல்லாமல் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் யாராலையும் கண்டித்து உணர்த்தப்பட முடியாது. அந்த டைமில் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யாமல் அது நடந்திருக்கவும் முடியாது என்கிறதுனால பரிசுத்தாவியானவர் விலக்கப்பட்டதாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இந்த தடை செய்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், சில காரியங்களை ஜென்ரலாக பார்ப்போம். இப்போது சபை முதல் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்டது. முதல் நூற்றாண்டு துவங்கியே இன்னைக்கு வரைக்கும் சபை உபத்திரவப்படுத்தப்படுது. உண்மை தானே? முதல் நூற்றாண்டு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சபை உபத்திரவத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் ஃபேக்ட். ஆனால் இந்த அக்கிரமக்காரனுடைய வருகைன்னு சொல்லும்போது கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் சொல்லும்போது அவன் எழுந்து செயல்படுவான்னா அவன் செய்ய போகிற காரியம் என்னது? விசுவாசத்து நிமித்தம் விசுவாசத்தில் இருக்கிறவங்கள உபத்திரவப்படுத்துறது தான் அவனுடைய மொத்த வேலையே, இல்லையா? அதுதான் அவன் செய்ய போகிறது. அதுதான் ஆரம்பத்திலேருந்து நடக்குதுன்னு சொன்னால், இனி நடக்க போகிறது என்ன அப்படின்றது கவனிக்கணும். ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உபத்திரவம் சபைக்கு புதுசு இல்லை. சபை உபத்திரவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் உபத்திரவ காலம் என்று சொல்லி ஒரு காலம் வரும்போது அவனால் உபத்திரவம் ஏற்படுத்தப்படும் போது அதனுடைய லெவல், ஸ்கேல் வித்தியாசம். அதை நம்ம இதோட ஒப்பிடவே முடியாது. அது எந்த அளவில் இருக்க போகுது? அந்த முத்திரையை தரித்திராத எல்லாருமே கொள்ளவும் முடியாதா, விற்கவும் முடியாதா? அப்போ என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. இப்போ சபை உண்டானது முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு நிலை உலகெங்கிலும் வந்திருக்கா? உபத்திரவம் இருக்கு. அந்த அளவுக்கு, அந்த ஸ்கேலில், அந்த லெவலுக்கு உபத்திரவத்தை பார்த்ததே கிடையாது. நாம் ஒரு நாளும் பார்த்திராத லெவலுக்கு அன்னைக்கு உபத்திரவம் இருக்கும். இப்போ இவன் அக்கிரம செய்கைக்காரன்னு சொன்னால், இவன் கிரியை செய்கிறான்னு சொன்னால், அந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ரகசியம்னொன்னே ஒரு அறிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய மறைபொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒன்று தான் அர்த்தம்னு இல்லை. ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி ஸ்லைட்டாக என்ன சொல்கிறது, அதுக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மறைவாக செய்யலாம்ல. செய்ய முடியுமா, முடியாதா? லஞ்சம் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? அது கொடுத்தவங்களுக்கு தெரியும். எப்படின்னா, ட்ராயர் திறந்துருக்கும். அவருடைய டெஸ்கில் ட்ராயர் திறந்துருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கறத அதில் போட்டு குவைட்டாக போயிடணும். அவர் உங்ககிட்ட கை நீட்டி வாங்கினாரா? கை நீட்டி வாங்கலை. எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? யாருக்கும் தெரியாது. எங்கள் சேல் டேக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சேல் டேக்ஸ் ஆஃபீஸ் மாடியில் இருக்கும். கீழே ஒரு மெக்கானிக் இருப்பான். அந்த மெக்கானிக் தான் கலெக்டிங் ஏஜென்ட்டு.
ஏன்னா நீங்கள் மேலே கொடுத்தீங்கன்னா விஜிலன்ஸ்லேருந்து ரைடு வந்தால் எல்லோரும் மாட்டிக்கிறாங்கல்ல, அதுக்காக இவங்க செட்டப். கொடுக்குறவங்களாம் எங்கே கொடுக்கணும்? கீழே மெக்கானிக்கிட்ட கவனிச்சுட்டு போயிட்டு அவன் பார்த்துக்குவான். அவன் ஈவினிங் எல்லாருக்கும் செட்டில் பண்ணி விட்ருவான். இவங்க இந்த பார்ட்டி இவ்வளோ கொடுத்தாங்க சார்னு கணக்கு போயிடும். ஸோ இப்போ எப்படி வாங்குறாங்க? எப்படி வாங்குறாங்க? வெளியரங்கமாக வாங்கலை, ரகசியமாக வாங்குறாங்க. ரகசியமாக வாங்குறான்றது பெரிய மறைபொருள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இல்லை, தெரியாத விதத்தில் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஓப்பனாக செய்யலை, அப்படி தானே? இப்போது அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதும் கிரியை செய்கிறதுன்னு சொல்லும்போது, அக்கிரமக்காரன் அன்னைக்கு கிரியை செய்யும்போது ஓப்பனாக செய்ய போகிறான். அவனை யாரும் எதுக்கவே முடியாது. அன்னைக்கு அப்படி செய்ய போகிறான். இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறானா? செய்கிறான். எப்படி செய்கிறான்? சட்டிலாக செய்கிறான், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். உபதிரவம் சபைக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யாருக்கிட்டேருந்து வருது? இவங்கிட்டேருந்து தான் வருது. உபதிரவப்படுத்திட்டு தான் இருக்கிறான். ஆனால் அந்த ஸ்கேலில் அவனால் இன்னும் பண்ண முடியல. இதை தடை பண்ணுகிறது என்னது? அவனால் அப்படி செயல்பட முடியாத அளவுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது என்னது? அவனுக்கு அந்த காலத்தை நியமித்தது யாரு? தேவன். அப்போ அதில் என்ன இருக்குது? தேவ சித்தம் இருக்குது. அந்த காலத்துக்கு அப்புறம் அவன் அப்படி செய்யலான்னு பர்மிஷன் இருக்குது. அந்த காலத்துக்கு முன்னாடி அப்படி செய்யக்கூடாதுன்றது அவருடைய சித்தமாக இருக்குது. இப்போ அவருடைய சித்தம் அவரை தடை பண்ணுற வரைக்கும் அவன் செய்யாமல் இல்லை, செய்கிறான். கொஞ்சம் அப்படி அண்டர் ஹேண்டட் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு ஓப்பனாக செய்ய போகிறான். இப்போ இந்த தடை செய்கிறது, தடை செய்கிறவன் சொல்லியிருக்குன்னு சொன்னேன். தடை செய்கிறதுன்னு சொல்லும்போது கர்த்தருடைய சித்தம், அவருடைய வல்லமை, அவருடைய சொல்லலாம். செய்கிறவன் சொல்லும்போது எப்படி அப்படி வருதுன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதை உருவகப்படுத்தி சொல்லும்போது அப்படி சொல்லலாம். அதாவது அவருடைய அந்த அந்த காரியங்கள் அவர் செய்கிறார் பார்த்தீங்களா, அந்த காரியத்தை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனுமான அப்படி இல்லை, ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறது, ஒரு மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறது. அப்படி சொல்லும்போது அது ஒரு ஆளை சொல்கிற மாதிரி, தடை செய்கிறவன் நீக்கப்படும் போதுன்னு சொல்லி. இப்போ அந்த வசனத்தை நம்ம திரும்பி வாசித்தோம்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் நமக்கு எப்படி விளங்குதுன்னு பார்ப்போம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படி இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னது என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஸோ நீக்கப்பட்ட பின்பு என்ன நடக்கும்? 8வது வசனம், நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். இதுவரைக்கும் என்ன பேர் சொல்லிட்டு இருந்தான்? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் சொன்னான். இப்போது அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்கிறான். அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். வெளிப்படுவான், கிரியை செய்வான். அவனுக்கு உன்னுடைய காரியங்கள்லாம் தனி, அது எல்லாத்தையும் தாண்டி இவன் டைரெக்டாக எண்டுக்கு போயிடுறான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லுகிறான். இப்போ இப்படி செய்வார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 20-21 வசனங்கள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 19, 20, 21. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்படும், மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் தன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சுரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இதோட முடியல. 20வது அதிகாரம் 9-10 வசனங்களில் வெளிப்படுத்தல் 20, 9, 10. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும்
வாதிக்கப்படுவார்கள். இப்போ தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற அக்கினியினால் அவர்கள் நாசமாவார்கள்ங்கிறது பவுல் சொல்கிற விஷயம். இங்கே சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது கடைசியாக நடக்க போகிற முடிவு. அதுக்கு முன்னாலே அவன் கிரியை செய்யும்போது உபத்திரவம் உண்டாகிறது, காரியங்கள் எல்லாம் அது தனி. இப்போ இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை இருக்குது பாருங்கள், அந்த தடை செய்கிறது நீக்கப்பட்டு இந்த வருகை வருது, அவனுடைய அந்த செயல்படுகிற விதம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் 9-10 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். இப்போ தடை செய்கிறது நீக்கப்படும் போது, அவன் வெளியில் வந்து செயல்படும்போது ஃபுல் டிஸ்பிளே ஆஃப் பவர், சகல வல்லமை, சகல அடையாளங்கள் ப்ளஸ் சகலவித வஞ்சகம், ஏமாத்து வேலை, இது ஃபுல் கெப்பாசிட்டியில் செயல்படும். இப்போவும் நடக்குதா? இப்போவும் நடக்குது. ஆனால் அந்த லஞ்சம் வாங்குற மாதிரி அது கூல கொஞ்சம் மறைவாக, இலை மறைவாக, காய் மறைவாக நடந்து கொண்டு இருக்கிற விஷயமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு நடக்கும்போது மோசம் போகாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இவன் டெமான்ஸ்ட்ரேட்டிவாக தன்னுடைய பவரை எக்ஸிபிட் பண்ணும்போது அதுக்கு எதிர்த்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கும். இப்போது 11-12 வசனங்களில் சத்தியத்தை ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார்னு 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஃபண்டமெண்டலாக அவங்க ஒரு காரியத்தை ரிஜெக்ட் பண்ணாங்க. என்ன காரியத்தை ரிஜெக்ட் பண்ணாங்க? சத்தியம் சொல்லப்படும் போது அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலை. ட்ரூத்தை அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தெரியாமல் ரிஜெக்ட் பண்ணல, தெரிஞ்சு தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு அவர் வந்தார். ஆனால் இருளில் இருக்கிறது தான் அவங்களுக்கு இஷ்டமா. அதனால் அந்த ஒளி என்ன பண்ணாங்களாம்? பகைத்தார்கள்னு வசனம் சொல்லுங்க. அந்த ஒளியை அவங்க பகைச்சாங்களாம். கடைசியாக பிலாத்து அவர் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் போது கேட்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்குறான்னு சொல்கிறாரு. அதுக்கு பிலாத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இப்போ இதை சொல்கிறவர் யார்? நானே வழியும் நானே சத்தியமுமாக இருக்கிறேன்னு சொல்கிறவர் இல்லை, அவர் தான் சத்தியம், சத்தியத்தினுடைய உருவு. அவர் சொல்கிறாரு, நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவனும் என்ன என் சத்தத்தை கேட்குறான்னு சொல்கிறாரு. சத்தியம்னா என்னன்னு பிலாத்து கேட்டான். சத்தியமாவது என்னன்னு கேட்டுட்டு பிலாத்து உக்காரல. பிலாத்து பண்ணா எழுந்து வெளியே போயிட்டான். அவங்களுக்கு தேவையில்லை. சத்தியமாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. அவங்களுடைய கிரியைகள் வெளியே வராதபடிக்கு அவங்க ஒளியின் இடத்துல வராமல் ஒளியை பகைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அவங்க சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணும்போது, ட்ரூத்தை ரிஜெக்ட் பண்ணும்போது கான்சிக்வன்ஸ் பயங்கரமாயிரும். தேவன் அவர்களுக்குள்ள கொடிய வஞ்சகத்தை அனுப்புவாராம். அப்படி வஞ்சகத்தை அனுப்புறதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். ஐயோ பாவம் ஆண்டவரே, ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த நிலைமைன்னு நம்ம கேட்கலாம். தேவன் அப்படி செய்கிறவர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் அப்படி செய்கிறவர்.
அதாவது ஞானமானது வழி அருகே நின்று இதில் பிறன மேடைகளில் நின்று வாசல்கள்லாம் நின்று கையை விரித்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுதான். கூப்பிடும்போது எவனுமே வர்றதுக்கு இஷ்டமில்லை, அவங்களுக்கு மனமில்லைன்னு வேதம் சொல்லுது. அவங்களுக்கு மனமில்லை. இப்போ மனமில்லை அப்படி போனால் அதுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம செய்கைக்கு பலன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலன் தான் இது. இந்த நம்ம சரியாக பார்க்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு நியாய சாஸ்திரி வரான். வந்து ஆண்டவரே கற்பனைகளில் பிரதான கற்பனை எதுன்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ நீ என்ன வாசிக்கிற, நியாயப்பிரமாணத்தில் என்ன வாசிக்கிறேன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், தேவனிடத்தில் அன்பு கூறணும், மனுஷனிடத்தில் உன்னிடத்தில் அன்பு கூறணும், பிறனிடத்தில் அன்பு கூறணும்னு நிதானமாய் உத்தரவு சொன்னாயின்னு சொல்லிவிட்டு அந்தபடியே செய் நீ பிழைப்பாயின்னு சொன்னார். கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்கிறான், தன்னை நீதிமான் என்று காட்ட விரும்பி, ஆண்டவரே எனக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்டான். பிறன் யார் என்று சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு கதை சொல்கிறார். அதுதான் நம்ம நல்ல சமாரியனுடைய உவமை என்று சொல்லி பாருகிறோம். அந்த கதை சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த மூவரில் அவனுக்கு பிறன் யாருன்னு கேட்குறார். அவனுடைய பதில் என்னது, அவனுக்கு நன்மை செய்தவனே. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னிடத்தில் அன்பு கூறப்போல் பிறனிடத்தில் அன்பு கூறணும்னா யார் பிறனா, எனக்கு யாரெல்லாம் நன்மை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிறன். நான் அப்போ யார்கிட்ட தான் அன்பு கூறணும், எனக்கு நன்மை செய்தவங்ககிட்ட நான் அன்பு கூறுவேன்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு பேர் இருதய கடினம். சத்தியம் தெரியுமா, தெரியும், அங்கேயே தெரியும். அதனால் ஆண்டவர் சொன்னார், அப்படியே செய் நீ பிழைப்பாயின்னு சொன்னார். சத்தியம் தெரியும், ஆனால் அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டமில்லை, எங்கள் மனசு அதுக்கு உடன்பட மாட்டேங்குது. அதனால் நாங்கள் வேறு வழி தேடுறோம். அப்படி செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமா? லூக்கா 10வது அதிகாரம் 37வது வசனத்தில், லூக்கா 10:37 அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு சொல்கிறார். நீயும் போய் அந்தபடியே செய்யின்னு சொன்னார். என்ன விட்டுட்டாரு, அப்பொழுது பிழைப்பாயின்ற வார்த்தையை விட்டுட்டார். இப்போ இவனுடைய இருதய கடினத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், விட்டுறார். இப்போ ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்கலாம், அது எப்படிப்பா அவனை மட்டும் பிறன்னு சொல்கிற, இவங்கெல்லாம் பிறன் இல்லையா, சத்துருக்களையும் நம்ம சிநேகிக்கணும் இல்லை, இல்லை நம்மளை நிந்திக்கிறவங்க நம்மளுக்கு துன்பப்படுத்துகிறவங்களுக்காகலாம் நம்ம நன்மை செய்யணும் இல்லையா, நீ எப்படி அவங்களெல்லாம் விட்டுட்ட இவனை மட்டும் பிறன்னு சொல்கிறேன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கணும். அவர் அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போகாமல் அவனை கட் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. நீயும் போய் அந்தபடியே செய்யணும் சொல். சத்தியத்துக்கு எதிர்த்து நின்னா ஆண்டவர் கையை கழுவி அனுப்பிடுற தேவன். ஸோ இவங்க சத்தியத்துக்கு அகெயின்ஸ்டாக நின்னாங்களா, உங்கள் இஷ்டப்படி ஜாலியாக இருங்கன்னு சொல்லி கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறாராம். பொய்யை நம்பத்தக்கதா கொடிய வஞ்சகத்துக்கு அவங்கள தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல். ஸோ இது ரொம்ப சீரியஸான விஷயம். சத்தியத்தை மதித்து சத்தியத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு ஏற்றபடி நம்ம ஜீவிக்கிறதுக்கு மனம் உள்ளவர்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தியம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை, பிசாசு கூட சத்தியம் தெரியும். சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும்னு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. சத்தியத்தின் அறிவு ஒரு நாளும் விடுதலையாகாது. ஆக்சுவலாக சத்தியத்தின் படி செய்கிறது தான் விடுதலையை கொடுக்கும். பிசாசுக்கு ஏன் விடுதலை கிடைக்கலன்னா அவன் செய்கிறது இல்லை. ஸோ சத்தியத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறது முக்கியம். இப்போ நம்ம மறுபடியும் தெசலோனிக்கேயருக்கு போனோம்னா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13-14 வசனத்தில், 2 தெசலோனிக்கேயர் 2:13-14, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பு அவர் உங்களை அழைத்தார். இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரேன். ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுகிறான், அன்றியும் சகோதரரே
கர்த்தரின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களுக்கு எழுதி அனுப்பினது உங்களுக்கு சஞ்சலமும் கலக்கமும் உண்டாகுது அதெல்லாம் சொல்லிவிட்டு எப்போ வரும் அது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது வராதுன்னு சொல்லி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ சொல்கிறான், நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்க? அழிவுக்கு போகிற குரூப் இல்லை, ரட்சிக்கப்படும்படி உள்ள குரூப். இந்த ரட்சிக்கப்படும்படி உள்ள குரூப்பாக நீங்கள் எங்களுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுனால வருது. இப்போ பரிசுத்தாவியானவர்னால நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படுறீங்க. இது சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து அதனால் ரட்சிக்கப்படுறீங்க. தேவன் உங்களை அதுக்காகவே தெரிந்து கொண்டு இருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை உடையவங்களாம் நீங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம்னு சந்தோஷத்தோடு சொல்கிறான். அப்புறம் தொடர்ந்து ஆரம்பிக்கும்போது கலக்கமும் சஞ்சலமும் பற்றி பேசினவன் இங்கே கடைசியில் முடிக்கும்போது 15-17 வரைக்கும், ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும். கலக்கமும் சஞ்சலத்தில் ஆரம்பித்தவங்க இப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறீங்க, நல்ல முடிவுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் நமக்கு என்ன தராரு? நித்திய ஆறுதல் தரார். நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இப்போதைக்கு உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் உங்களை என்ன பண்ண ஆண்டவர் ஸ்திரப்படுத்தணும், கடைசி வரைக்கும் உங்களை கண்டினியூ பண்ணணும். இது வரைக்கும் அவர் இவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக அவங்கள நடத்திட்டு வந்திருக்கார். தொடர்ந்து நடத்தணும். உங்களுக்கு இதில் என்ன இருக்குது? ஆறுதல் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? நல்ல நம்பிக்கை இருக்குதுன்னு அவங்களுக்கு அதை காண்பித்து கலங்க வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை, சஞ்சலப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட இந்த அதிகாரம் முடியுது. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப டஃப்பாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழப்பிட்டேனா? இல்லை, ரொம்ப பாலோட லெட்டர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணது ஓவர் ஃபுட் மாதிரி இருக்குது. ஓகே ஓகே ஆக்சுவலி. ஸோ கடைசியில் யார் தான் அந்த கேட்டின் மகன்? ரெண்டு காரியம் சொல்கிறான். ஒன்று, விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி அந்த நபர் வெளிப்படணும்னு சொல்கிறான். இப்போது த்ரூ அவுட் ஏஜஸ் இதை யாருன்னு கெஸ் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. 21 நூற்றாண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த கெஸ் ஒர்க் கண்டினியூ ஆகுது. அது நிறைவேறின மாதிரி தெரியல இல்லையா? சம்திங் டு கம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் ஸ்டில் இருக்குது. இப்போ இது இவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கிறதுனால அது என்றைக்கு நிறைவேறுதோ அன்றைக்கி அது சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் இதுதான்னு சொல்லி எல்லாருமே புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் இது வெறும் கெஸ்ஸிங்லேயே தான் போகும். இதுவாக இருக்குமோ? அந்த சீக்ரெட் பைபிளில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான டெஃபினேஷன் எங்கேயாவது இருக்குமா? இல்லை, அப்படி ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஒரு அக்கிரமக்காரன்கிட்ட ஒரு அதன் ஆட்சி இருக்கும். கிறிஸ்துவின் ஆட்சி அமைகிறதுக்கு முன்னால் அவனுடைய ஆட்சி இருக்கும். அதனால் உபத்திரமும் இருக்கும். அந்த ஸ்கேல் ஆஃப் உபத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் அந்த 1000 வருஷம் அரசாட்சி அதை மென்ஷன் பண்ணிங்களே, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? அப்படி சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். 1000 வருஷம் அரசாட்சி, ஓகே, அதை குறித்து ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? பைபிள் ஸ்டடி இல்லையா? ஆமாம் ஆமாம். ஏதோ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது கர்த்தரோட வருகைக்கு அந்த இது 1000 வருஷம் அரசாட்சி இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு இது பார்த்தோம் நம்ம. நான் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு அது என்னன்றது வேணா நெக்ஸ்ட் இதில் சொல்றீங்க. எதை மீன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ என்ன கேட்க வரீங்க? இதுதான் அந்த கேட்டின் மகன் ஏதாவது ஒரு இதில் இருக்கா அப்படின்றத என்னோட விசுவாச துரோகம்னு சொல்லி முதல் நூற்றாண்டிலிருந்து அவங்க பின்மாற்றத்துக்குள்ளே பெரிய அளவில் போகும்போதெல்லாம் இதுதான் விசுவாச துரோகம், இதுதான் விசுவாச துரோகம் நினைத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்.
இப்போ 21ஆவது நூற்றாண்டில் நிற்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்துவும் கிறிஸ்தனும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர், மற்றவங்களுக்கு வந்து சிவனாக வெளிப்பட்டவர், இவங்களுக்கு அல்லாவாக வெளிப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி சபையினுடைய சினாடில் ப்ரேயருக்கு உள்ள ப்ரேயர் ஃபேம்ஃப்லெட்டில் இருக்குது. இதை விசுவாச துரோகம்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, புரியுதுங்களா? அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷனே காடுன்னு தான் ஆரம்பிக்கும். ஓகே, அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனே காட் பேஸ்டு, பைபிள் பேஸ்டு தான். அவங்களுடைய கரன்சியே இன் காட் வி ட்ரஸ்ட்டுன்னு தான் இருக்கும். எந்த காடை பற்றி பேசுகிறாங்க? பைபிள் காடை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் மற்ற மதங்களை கூட்டிகிட்டு வந்து வர்ஷிப் நடத்துகிறாங்க. ஓகே. இப்போ இஸ்லாமிய நாடுகளில் அப்படி நடக்குமான்னு யோசித்து பாருங்கள். நடக்காது. நம்ம நரேந்திர மோடிஜி அப்படி பண்ணுவாரான்னு யோசித்து பாருங்கள். கரெக்ட், நடக்காது. ஆனால் கிறிஸ்தவ நாடுகளில் துணிகரமாக நடக்குது. பிரின்ஸ் சார்ல்ஸ் வந்து, கிங் சார்ல்ஸ், இப்போ அவர் கிங் சார்ல்ஸ் வந்து டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த், அவருக்கு டைட்டிலே டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். சர்ச் ஆஃப் இங்கிலாண்டினுடைய சீஃப் அவர் தான். அவருக்கு பேர் என்னது? டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். அவர் வந்து கிறிஸ்மஸ்க்கு விஷ் பண்ணுறதோ அல்லது நியூ இது உயிர்த்தெழுதல் திருநாள் ஈஸ்டர் சண்டேக்கு விஷ் பண்ணுறதோ தவிர்த்துட்டு இதுக்கு பேர் என்ன, ரமதானுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்கிறாரு. யார் செய்கிறது? டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த். இப்போ இதை விசுவாச துரோகம்னு சொல்கிறதா? எல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எதை விசுவாச துரோகம்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் பவுல் சொல்கிறான், இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து இந்த சம்பவம் நடக்கும், இந்த சம்பவம் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து இதெல்லாம் நடக்கும்னு காமிக்கும்போது இந்த தொடர்ச்சியோடு போகணும். இது நடந்து அடுத்து இவன் வந்து அதுக்கு அடுத்த சம்பவமும் நடக்கிறதா இருக்கணும். நம்ம பார்க்குறதெல்லாம் இதுதான் அதுதான் நம்ம காமிச்சிட்டு வர முடியாது. ஆனால் ஒரு நாள் அது நடக்கும்போது சந்தேகத்துக்கு இடம் இருக்காது, இதுதான் அதுன்னு நமக்கு பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும், பெரிய அளவில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின், பால் வந்து எப்போவுமே க்ரீட் பண்ணும்போது பிதாவையும் அண்ட் தென் இயேசு கிறிஸ்துவையும் ஏன் வந்து ஹோலி ஸ்பிரிட்டை வந்து அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை? அது ஏன் மென்ஷன் பண்ணலைன்றது எனக்கு தெரியல. ஏன் அதை பற்றி யாருமே பேசலைங்கிறதும் எனக்கு தெரியல. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா நிருபங்கள்லையும் வாழ்த்துதல்லையும் சரி கடைசியில் ஆசீர்வாதத்துலேயும் சரி திரியேக தெய்வத்தில் 2 நபர்களை பற்றி மட்டும்தான் வருது. 3வது நபரை பற்றி கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போனால் தான் பரிசுத்த ஆவியானவரை 3வது நபராக சேர்த்து 3 பேராக சொல்லியிருக்கோம். மற்றது எல்லாத்துலேயும் 2 பேர் தான் வருது. ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல. 2வது, ஏன் யாருமே அதை பற்றி ஒரு வியாக்கியானம் பண்ணலை, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் யாரும் கொடுக்கலன்னு தெரியல, எனக்கே தெரியல. தேங்க்யூ. ரைட். சோதரதி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மேகசினில் ஒரு படித்தது, தடை செய்கிற வருடத்தை அவங்க இன்னுன்னு போட்டுட்டாங்க, அது ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னு தான் படித்தேன் நான். அதுக்கு அதே மாதிரி இன்னொரு வார்த்தை கூட அப்படி தான் போல் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கு அதனோட விளக்கம் நல்லா கிடைச்சதுக்காக நன்றி சார். அதாவது ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன் என்னன்னு சொன்னால், தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். பெண்டிகாஸ்டல் டீச்சிங்கே என்னன்னு சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட போகிறாருன்றது தான் டீச்சிங்கே. அந்த டீச்சிங்கின் அடிப்படையில் அதை இன்னும் வந்து கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க டீச்சிங் அப்படி இருக்கிறதுனால அதை சொல்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அதில் என்ன இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணணும். ஸோ அதில் இன்னும் இருக்குது, பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படி இருக்காது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா பாவம், நீதி, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அக்கிரமக்காரனுடைய ஆட்சியில் ஜனங்க இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு யார் கண்டித்து உணர்த்தி அவங்கள வந்து அதில் ஸ்திரப்படுத்துறது? ஆவியானவர் இல்லைன்னா. அப்போது ஆவியானவர் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். 2வது, தேவனை வந்து இல்லைன்னு நீங்கள் ஆக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தெய்வம்னு சொன்னால் நீங்கள் அவரை இல்லைன்னு ஆக்க முடியாது. பாஸ் பண்ணிவிட்டு அவரை வந்து நீக்கிற முடியாது. தேவன் நிறைந்து இருக்கிறவர், எங்கேயுமே இருக்கிறவர், அவர் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ அவர் இல்லைன்னு சொல்கிறது கொஞ்சம்
தியாலஜிக்கை இடிக்கும். இந்த 3 பாயிண்ட்னால நான் அதை இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மேகங்கள் மீது வராரு ரகசிய வருகன்னு சொல்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் ஆவியானவர் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார் அவருக்கு தான் டீச்சிங்காக அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா அது அப்படி இல்லைங்கிறது தெரியுது. அதான் ஸ்தோத்திரம். இப்போ வருகை குறித்த அடையாளங்கள் நிறைய பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ சொல்லும்போது இங்கிலாந்தில் இப்படி நடந்தது, அமெரிக்காவில் இப்படி நடந்தது அப்படின்னு மற்ற கண்ட்ரியில் இருக்கிற சில அடையாளங்களை காட்டி தான் வருகை குறித்தே பேசுகிறாங்க. ஏன் இந்தியாவு குறித்து அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்களே எதுவுமே பேசப்படுவதில்லை? நீங்கள் என்ன அடையாளத்தை சொல்கிறீங்க? பொதுவாக இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தையே மேற்கோள் காட்டுறாங்க. சமுத்திரத்திலிருந்து மிருகம் எழும்பி வர கண்டேன், இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்தது, அந்த நாட்டில் நடந்தது, இதெல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே. தெரியலையா? நான் அந்த மாதிரி கேட்டதே இல்லையே, நீங்கள் தான் புதுசாக சொல்கிறீங்க. நான் கேட்டது என்னன்னு சொன்னால், எல்லாரும் பைபிள்லேயே ஒரு முடி இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். முடி 666 அவன் பிறந்தது, அவனுடைய முடி எல்லாருடைய பைபிளில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு ஓட்டம் ஓடிச்சு. இந்த பிள்ளையார் பால் குடித்த மாதிரி எல்லார் பைபிள்லேயும் ஒரு முடி. நீங்கள் கேள்விப்பட்டது, நீங்கள் புது விசுவாசி தெரியாது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அது நடந்திருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலையா எல்லார் பைபிள்லேயும் ஒரு முடி இருக்குன்னு? அது ஒரு இது மாதிரி எல்லாம் வந்து போகும். ஜனங்களுக்கு தர்ஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் கேட்குறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. அதனால என்ன கதை சொன்னாலும் சரி கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மரியாளுக்கு கண்ணீர் வருதுன்னா போய் லைனில் நின்று கண்ணீர் பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க. சத்தியத்தை தவிர எல்லாத்துக்கும் வரவேற்பு உண்டு, அவ்வளோதான். நீங்கள் சத்தியத்தை மட்டும் சொன்னீங்கன்னா அது போர் அடிக்கும்.